ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்னைக்கான வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, தி ஃப்ளவர்ஸ் ப்ளூம் வித் டிக்னிட்டி சீசன் 1 எபிசோட் 8. உங்களுக்கு இந்த எபிசோடு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. ஏன்னா அப்பதான் வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும். அண்ட் நீங்க இந்த அனிமேவை கம்ப்ளீட்டா பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா பிளேலிஸ்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, வளவளன்னு பேசாம வாங்க நம்ம இன்னைக்கான எபிசோடுக்குள்ள போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே உசாமி கதட்டிக்கிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் யோரிட்டா அங்கெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறான். எதுக்குடா அழுதுகிட்டு இருக்கிற? அதான் நம்ம ஜெயிச்சிட்டோம்ல அப்படின்னு யோரிட்டா சொல்லும்போது, என்னடா பண்றது? இருந்தாலுமே கடைசியா ஹோம் ரன் அடிக்க முடியாம போயிருச்சு. நாம எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு பார்த்தேன். ஆனா சக்கு மட்டும் நம்ம அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம்ல அப்படின்னு அவன் அழுதுகிட்டு இருக்கிறான். ஏன்னா இவங்க ரன்னர் கேம் தான் ஜெயிச்சிருக்காங்க. அதாவது செகண்ட் பிளேஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. அது இவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. பரவாயில்லவா, நம்ம வேணா நூடுல்ஸ் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே அப்படின்னு சந்தோஷம் அடைகிறான். அண்ட் அதே சமயத்துல நம்ம ரிண்டராவுக்கு யாரோ மெசேஜ் பண்றாங்க. இந்த மெசேஜ் பார்த்துட்டு, டேய் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்டா அப்படின்னு அவன் சொல்றான். அண்ட் அதே சமயத்துல இவங்க எல்லாரையுமே கூட்டிட்டு இன்னொரு இடத்துக்கு போறான். அங்க போய் பார்த்தா நம்ம வகுரி, யோஷினா 2 பேருமே இருக்கிறாங்க. ஸோ இவங்க 3 பேருமே அவங்கள பார்க்கும்போது ஒரு மாரி கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கிறாங்க. உங்கள பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு வகுரி சொல்றா. ஆமா, எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் தான் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச ஆரம்பிக்கும்போது, அன்னைக்கு நடந்ததுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா நீங்க அன்னைக்கு இருந்ததுனால தான் எங்களால தப்பிக்க முடிஞ்சது. ரொம்பவே நன்றி அப்படின்னு நம்ம வகுரி சொல்றா. அண்ட் அதே சமயத்துல அன்னைக்கு அப்படி இருந்ததுக்கு மன்னிச்சிடுங்க. ஏன்னா எங்களோட கூட அந்த மாரி சூழ்நிலை வந்திருக்கலாம். ஆனா என்ன பண்றது? நீங்க எங்களுக்காக இருந்திருக்கிறீங்க. அதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு 2 பேருமே நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓ! அதுவா? அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதெல்லாம் மறந்துடுங்க அப்படிங்கிறாங்க. ஆனா அத நன்றி சொல்ற விதமா தான் உங்களுக்காக நான் இந்த ஸ்நாக்ஸ வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு வகுரி குடுக்குறா. நிஜமாலுமா? இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் எங்களுக்கு தானா அப்படின்னு உசாமி கண்ணுல தண்ணி வச்சுட்டான். நிஜமாலுமே இப்பேற்பட்ட ஸ்நாக்ஸ்லாம் எங்களுக்கு குடுக்குறீங்கன்னா ரொம்பவே சந்தோஷம். கிக்கியோ பொண்ணுங்கலாம் அந்த அளவுக்கு மோசம்லாம் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம உசாமி சொல்லும்போது, ஆக்சுவலி என்னையும் மன்னிச்சிடுங்க. அன்னைக்கு நான் உங்ககிட்ட மோசமா அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு குஷினாவும் சொல்றா. ஏன்னா உங்க கேரக்டர பத்தி தெரியாம நீங்க சிடோரியிலிருந்து இருக்கிற ஒரே பசங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் உங்கள அன்னைக்கு வெறுத்தேன். ஆனா உங்க கூட பழகுனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நீங்க எப்பேற்பட்ட நல்லவங்க அப்படின்னு. அதனால என்ன மன்னிச்சிடுங்க. அன்னைக்கு நான் உங்கள தப்பா பேசுனதுக்கு அப்படின்னு ஹொஷினா மன்னிப்பு கேட்கிறாளா? என்னது தப்பா பேசுனீங்களா? எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லங்க அப்படின்னு சொல்றான். ஏன்டா இவங்க இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அவன ஒரு மாரி பார்க்குறாங்க. ஏன்டா என்னடா அப்படி பார்க்குறீங்க? அது 1 மாசத்துக்கு முன்னாடி நடந்ததுடா. அதெல்லாம் இன்னுமா ஞாபகம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது, பரவால்லடா இருந்தாலும் இருக்கட்டும். ஏன் அதெல்லாம் நமக்கு என்ன ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அட பரவால்ல இருக்கட்டும் விடுங்க ஹோஷினா. ஏன்னா என்னால நெறைய பேர் அப்படி திட்டியிருக்காங்க தெரியுமா? அப்படின்னு அவனும் சொல்றானா. இது இவளுக்கு ரொம்பவே கஷ்டமாயி போச்சு. இன்னொரு பக்கம் சக்குவும், ஆமா நானும் உங்கள அந்த மாரி பேசியிருக்க கூடாது. மன்னிச்சிடுங்க அப்படின்னு அவனும் மன்னிப்பு கேட்கறான். இவளுக்கு ஒரு மாரி ஆகுது. சரி என்னது இவங்களே மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி இந்தாங்க உங்களுக்காக நான் சில கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு அவளுமே சாப்பிடுறதுக்கு சில பொருட்கள் எல்லாம் வந்து குடுக்குறா. குடுத்தா அந்த பொருள்லாம் ரொம்பவே பிரீமியமான ஒரு சாப்பிடுற பொருள். குக்கீஸ் தான். அது ரொம்பவே சீப்பாலாம் கிடைக்காது. இத பார்க்கும்போது எல்லாருமே வாய பொளந்துட்டாங்க. நிஜமாலுமே இதெல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி ஹுஷினா அப்படின்னு ரின்டாரோ நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். சரி இப்ப நம்ம இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிடுறதுக்கு பார்ட்டி இந்த இடத்துல ஒண்ணு வைக்கலாமா அப்படின்னு உசமி சொல்லும்போது, நிஜமாலுமா? ஆனா எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்ல அப்படிங்கிறாங்க. அட இதுல என்னங்க இருக்குது? வாங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிடலாம். இதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் எப்படி ஒண்ணா இருப்போம்னே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, டேய் நிஜமாலுமே தான் சொல்றீங்களாடா? நம்ம இங்கேயே கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படின்னு கேட்கும்போது, பரவால்ல. இங்க இருக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா, நாங்க எல்லாருமே மனுஷங்க தானே. அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. வாங்க ஒண்ணாவே சாப்பிடலாம் அப்படின்னு சக்குவும் கூப்பிடும்போது, இவங்க எல்லாருமே ஒண்ணா உட்காந்து இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ரிண்டராவுக்கு ஒரு மாரி சந்தோஷமா இருக்குது. ஏன்னா, இவங்க எப்படி இப்படி ஒண்ணு சேருவாங்க அப்படின்னு அவன் கொஞ்சம் கூட நெனச்சு பார்த்துருக்க மாட்டான். அவன் நெனச்சதுக்கு அப்பாற்பட்டதா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நடக்குது. எல்லாருமே கிக்கியோ பொண்ணுங்க கூட நல்லாவே கொலாப் ஆயிட்டானுங்க. ஸோ இப்படி இவங்க ஒண்ணா சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்களா, நம்ம ரின்டாரோ, வகுரி 2 பேருமே ஒண்ணா போயிட்டு இருக்கிறாங்க. அப்பா ஒரு வழியா சாப்பாடெல்லாம் செமையா இருந்துச்சுல்ல அப்படின்னு இவர்ட்ட சொல்லும்போது, ஆக்சுவலி ஹுஷினா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு உசாமி கூப்பிடுறான். ஏன் சொல்லு என்ன விஷயம்? அப்படின்னு சொல்லிட்டு அவளும் முன்னாடி போறா பாருங்க. அந்த குக்கீஸ் எல்லாம் எங்க வாங்குனீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்படின்னு கேட்கும்போது, ஏன் நீ தனியா போய் வாங்கி திங்கிறியா? அப்படின்னு கேட்கறான். இல்ல இல்ல சக்கு நல்லா ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தா அவனும் எனக்கு இத வாங்கி தரணும் அப்படின்னு இங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படியோ ரின்டாரோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்துட்டாங்கல்ல. எனக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்குது அவங்க எல்லாரையும் பார்க்கறதுக்கு அப்படின்னு நம்ம வகுரி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. சரி ஓகே. உனக்கு ஏதாவது தேவைப்படுற மாரி வேணுமா வகுரி? ஏன்னா எல்லாருமே அவங்களுக்கு உதவி பண்ணாங்க. அதனால அவனுக்கு கிஃப்ட் குடுத்தா. நீ எனக்கு எக்ஸாம்க்கு ஹெல்ப் பண்ணில்ல. அதுக்கு ரொம்பவே நன்றி. உனக்கு நான் ஏதாவது கிஃப்ட் குடுக்கட்டா? அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு கிஃப்ட் எல்லாம் எதுவும் வேண்டாம். ஒரு நாள் நான் உன் கூட வெளிய ஊர் சுத்தணும். அது உன்னால முடியுமா? அப்படின்னு அவ கேட்கறா வெட்கத்த விட்டு. இன்னொரு ஃபிளாஷ்பேக்ல, டேய் ரின்டாரோலாம் ஒண்ணும் மோசமானவன்லாம் கிடையாதுடா. ரின்டாரோ நீ மனசுல படுறத அப்படியே சொல்லிருவ. அதுதான்டா உனக்கு எங்ககிட்ட புடிச்சிருக்கிறது. ஸோ அதனால நீ எப்பவும் மாறிறாத. இதே மாரி இரு அப்படின்னு உசாமி சொல்லியிருப்பா. இத நெனச்சு பார்க்கும்போது அவனுக்கு வகுரியோட முகம் மட்டும் தான் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா அவ எப்பவுமே ஒரு விஷயத்த மறைக்காம வகுரி கிட்ட அப்படியே சொல்லிருவானா. அண்ட் அவனுமே அத ஒத்துக்கிட்டான். இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப நாம போறதுக்கு பேர் என்ன? ஏன்னா நான் படிக்க போறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு அர்த்தம் இருந்தது. படிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு. இப்ப போறதுக்கு காரணம் என்னன்னு தெரியவில்லை அப்படின்னு அவன் பதறிக்கிட்டே இருக்கும்போது, ட்ரெயின்ல இருக்கிற ஒரு பொண்ணு டேட்டுன்னு சொல்றா. நான் டேட்டுக்கு
வீட்டுக்கெல்லாம் போகவே இல்ல அப்படின்னு அவனும் பதறிக்கிட்டு இருக்கிறான். ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கப்புறம் 2 பேருமே இறங்குறாங்க. ஆனா பார்த்தா தான் தெரியுது 2 பேரும் ஒரே ட்ரெயின்ல வந்திருக்காங்க. அட ரெண்டரோ எதிர்ச்சியா 2 பேரும் ஒரே ட்ரெயின்ல தான் வந்திருக்கிறோம். 2 பேத்துக்கு எதுவுமே தெரியல பாரேன் அப்படின்னு இங்க நம்ம வகுரி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. சரி ஓகே. இப்ப நம்ம வெளிய போலாமா? அப்படின்னு சொல்லும்போது, சரி வா 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 நம்மளும் வெளிய போலாம் அப்படின்னு அவனும் கூப்பிடுறான். அண்ட் இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒண்ணா வெளிய போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க வெளிய போறது எங்கன்னா, அக்வேரியமுக்கு போறாங்க. அக்வேரியம்ல அங்க இருக்கிற மீனுங்கள இவன் பார்த்து வாய பொளந்துகிட்டு இருக்கிறான். அண்ட் வகுரியுமே பார்த்தீங்கன்னா, இந்த அக்வேரியமுக்கு நீ வந்ததே கிடையாதா? ஏன் இந்த சின்ன மீன பார்த்து இப்படி வாய பொளக்குறேன்னு கேட்கும்போது, இல்ல சின்ன வயசுல நான் வந்திருக்கிறேன். ஆனா எப்பவுமே சின்ன மீனெல்லாம் பார்க்க மாட்டேன். பார்த்தா பெரிய சைஸ்ல படா சைஸ்ல இருக்கிற மீனுங்கள தான் நான் பார்ப்பேன். உதாரணத்துக்கு ஷார்க் அத தான் நான் பார்க்க போவேன் அப்படின்னு சொல்லுவான். ஓ! அதுவா? அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல நெறைய ஷோஸ் எல்லாம் கூட வைப்பாங்க தெரியுமா? அந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்குது. இந்த டால்பின் ஷோ இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ராத்திரியில சாப்பிடுறதுக்கு வெளிய போகணும். சாப்பாடு செலவு வேற இருக்குதுல்ல. சாப்பிடுறதுக்கு டைம் வேற வேணும். நம்மகிட்ட எனஃப் டைம் இருக்குதா? போதுமான நேரம் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ! எதுக்கு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற? எனக்கு சிரிப்பு தான் வருது. அந்த அளவுக்கு டைம் எல்லாம் இருக்குது. நீ கவலைப்படாத வகுரி. நம்ம ஒண்ணா சேர்ந்தே இருக்கலாம். ஒண்ணா சேர்ந்தே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றானா. அண்ட் இவங்களுமே பார்த்தீங்கன்னா ஒண்ணா சேர்ந்து அந்த அக்வேரியத்த சுத்தி சுத்தி பார்க்குறாங்க. இப்படி ஒண்ணா சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது வகுரிக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குதா. இவங்க இந்த அக்வேரியம்ல என்னென்ன புது புது மீன் இருக்குதோ எல்லாத்தையுமே பார்த்து அது கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்குறாங்க. அப்படி ஃபோட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துலயே ஒரு அம்யூஸ்மென்ட் பார்க் மாரி இருக்குது. அங்க இந்த ட்ரிப் ரைடெல்லாம் ஆடி தூரியெல்லாம் ஆடிட்டு சாப்பிட வந்துட்டாங்க. ஸோ இப்படி இவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது, அடேங்கப்பா! உண்மையிலேயே இங்க சாப்பாடெல்லாம் ரொம்பவே கம்மி விலையா தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம சாப்பாடு உண்மையிலேயே அற்புதமா இருக்குது. இங்க டேபிள்ல கூட பாரேன், டேபிள்ல அழகா மீனெல்லாம் இருக்குது அப்படின்னு வகுரி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆமா, இந்த இடத்துல சாப்பாடு நல்லா தான் இருக்குது. இடமும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னு ரின்டரா சொல்றானா. சரி ஓகே. இப்ப நீ ஆசைப்பட்ட டால்பின் ஷோ பார்க்கறதுக்கு டைம் ஆயி போச்சு அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் இருக்குது. அதனால இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு நீ உன்கிட்ட என்னென்ன சொல்லணும்னு எனக்கு ஆசைப்படுறியோ, அது எல்லாத்தையுமே இப்ப என்கிட்ட சொல்லு. நீ ஸ்போர்ட்ஸ் டேல எப்படியெல்லாம் கேம் ஆடுன, அது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு கன்னத்துல கைய வச்சுக்கிட்டு அவன் பேசுற அழக இவ அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்கிறா. இவனுமே அப்படியே பேசிக்கிட்டே இருக்கானா. ஸோ இப்படி இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது, இவங்க டால்பின் ஷோ பார்க்க போறதுக்கான நேரம் வந்துருச்சு. வகுரி இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்குது. கொஞ்ச நேரம் இங்கே இரு. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நம்ம ரிண்டோர விட்டுட்டு போயிட்டான். சரி நீ பார்த்து போயிட்டு வா. நானும் இங்கேயே வந்துடுறேன் அப்படின்னு அவளும் ஒரு டெஸ்க்ல உட்காந்துக்கிட்டு இருக்கிறா. இப்படி இவ வெயிட் பண்ணிக்கிட்டு ஃபோன் நோண்டிக்கிட்டே இருக்கும்போது, ஒரே ஒரு குழந்தை மட்டும் பார்த்தீங்கன்னா, அழுதுகிட்டு போற மாரி இருக்குது. அண்ட் இவளுமே அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறா. இத நான் என் பொக்கிஷமா பார்த்துக்க போறேன் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறா. இன்னொரு பக்கம் இவன் பாத்ரூம்ல மூஞ்சி கழுவாம போலான்னு பார்த்தா, அவ கண்ணாடி முன்னாடி பதறிக்கிட்டு இருக்கிறான். ஐயோ! இன்னைக்கு வகுரி ரொம்பவே கியூட்டா இருக்கிறாளே! தினமும் அப்படித்தான் இருக்கிறா. ஆனா இன்னைக்கு ரொம்பவே அழகா இருக்கிறாளே! அப்படின்னு இவன் மனசுக்குள்ள இப்படி லேப்டாப்னு அடிச்சுக்கிட்டு இருக்குது. சரி ஓகே. இதுக்கு மேலலாம் எதுவும் நான் நினைச்சுக்க கூடாது. இன்னைக்கு வந்த வேலைய மட்டும் நான் பார்க்கணும். ஏன்னா, அவகிட்ட இருக்கிற ஸ்மெல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது அப்படின்னு மனசுல சில விஷயங்கள நினைச்சு பார்த்துக்கிட்டு வெளிய வரான் பாருங்க. வகுரி வெளியவே தான் நின்னுகிட்டு இருக்கிறா. ஒரு குட்டி பொண்ணு கையில வச்சுக்கிட்டு. ஸோ இந்த குட்டி பொண்ணு பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டு இருக்கிறா. ஐய்யய்யோ! வகுரி என்னாச்சு? யார் இந்த குட்டி பொண்ணு அப்படின்னு கேட்கும்போது, இந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா விட்டு தனியா வந்துட்டாளாட்டுருக்குது. அழுதுகிட்டு இருந்தா. அதனால தான் நானும் இவள பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு வகுரி சொல்றா. சரி ஓகே. அப்படின்னு இவங்க அம்மா அப்பா போய் கண்டுபிடிக்க போலாம் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ஓகே வகுரி. ஆனா உன்னோட டால்பின் ஷோ என்ன ஆகுறது அப்படின்னு கேட்கறான். அதெல்லாம் எனக்கு முக்கியமே கிடையாது இந்த பொண்ண கம்பேர் பண்ற வரைக்கும். எம்மா பொண்ணு உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது, என்னோட பேரு மிக்கா அப்படிங்கிறா. சரி ஓகே. நீ மிக்கா இங்கேயே கொஞ்ச நேரம் தைரியமா இரு. நானும் அண்ணனும் போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்துடுறோம் அப்படிங்கிறாங்க. அண்ட் நம்ம 2 தடவ பார்க்கும்போது அந்த குழந்தை ரொம்பவே பயப்படுது. ஸோ அவன பார்க்கும்போது இவ ரொம்பவே பயப்படுறாளா. சரி ரின்சான் அப்படின்னு சின்ன பையன கூப்பிடுற மாரி ரின் அப்படின்னு கூப்பிடுறா. என்னடி ரின்னுன்னு கூப்பிடுற அப்படின்னு அவனுக்கு ஒரு மாரி கூச்சமா இருக்குது. சரி அப்படின்னா நீ ரின்சான் கூடவே இரு அப்படின்னு வகுரி அதே பேர் யூஸ் பண்றான். இவனுக்கு ஒரு மாரி கூச்சமா இருக்குது. நீ அண்ணன் கூட கொஞ்ச நேரம் இங்கேயே இரு. நான் உங்க அம்மா அப்பாவை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரேன். நீ எதுக்கும் அழுக கூடாது அப்படின்னு சொல்றா. ஏய் நீ அவ கூட போனனா அப்புறம் நான் இங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது, கவலைப்படாத. அவங்க அம்மா அப்பா இவள தேடி இங்க வந்தாங்கன்னு என்ன பண்றது? அதுக்காக தான் நீ இவள பாத்துக்க. நான் அவங்க அம்மா அப்பாவை தேடிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவளும் இங்க இருந்து கிளம்பிட்டா. இப்ப இவங்க 2 பேருமே ஒண்ணா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் பாப்பா நீ எதுவும் பயமாலாம் இல்லையே அப்படின்னு கேட்கும்போது, இல்ல எனக்கு உங்களை நினைச்சா கவலையா இருக்குது அப்படின்னு சொல்றா. ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு கேட்கும்போது, நீங்களும் அக்காவும் டேட்டிங்ல இருக்கிறீங்க. நான் அதுக்கு எடுத்துட்டேனே அப்படின்னு இந்த மிக்கா சொல்றா. என்ன பாப்பா சொல்ற? நாங்க டேட்டிங்ல இல்லையே அப்படின்னு அவனும் சொல்றானா. ஆனா நீங்க 2 பேரும் ஒண்ணா பாக்குறதுக்கு நல்லா இருந்தீங்க தெரியுமா? நீங்க 2 பேருமே ஒண்ணா டேட்டிங் பண்றீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க டேட்டிங் பண்ணலையா? நீங்க டேட்டிங் பண்ணா ரொம்பவே நல்லா இருக்கும் தெரியுமா? எனக்கும் டேட்டிங் பண்ணணும்னு ஆசையா இருக்குது. எனக்கும் டைக்கிய ரொம்பவே பிடிக்கும் தெரியுமா? அவன் சிரிக்கும்போது ரொம்பவே அழகா இருப்பான். எனக்கு அவன் கூட வெளிய போகணும். அவன் கூட ஊரு சுத்தணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது தெரியுமா? அப்படின்னு சின்ன பொண்ணு சொல்றா. ஸோ இவ இப்படி சொல்றது எல்லாமே இவனுக்கு ஒரு மாரி இருக்குது. ஏன்னா இவன்ட்ட இந்த குட்டி பொண்ணு டைக்கி அப்படிங்கிற ஒரு பையன பார்க்கும்போது அவளுக்கு ஃபீலிங் வருது. அவன் சிரிச்சாலே சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா.
இவனும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறானா, உடனே நம்ம வகுரியுமே பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா அப்பாவ கூட்டிட்டு வந்துட்டா. எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்கும்போது, இந்த குட்டி பொண்ணோட பேர கிரவுடுல கத்திட்டு போனேன். ஸோ அவங்களுமே என்கிட்ட வந்து இப்படி கண்டுபிடிச்சுட்டாங்க அப்படின்னு வகுரி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஏதோ ஒண்ணு அந்த குழந்தைய கண்டுபிடிச்சிட்டோம்ல, ரொம்பவே சந்தோஷமான விஷயம் தான் அப்படின்னு ரெண்டரும் சொல்றான். எங்க பொண்ணு பண்ண பிரச்சனைக்கு மன்னிச்சிருங்க. இதுக்கு மேல நாங்க இப்படி பண்ண மாட்டோம் அப்படின்னு அவங்களும் மன்னிப்பு கேட்கறாங்க. அம்மா, அப்பா ஒரு நிமிஷம் இருங்க. நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ரெண்டரோ காதுல பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு சொல்றா. நீங்களும் கௌரவ் கொச்சானும் ரொம்பவே அழகா இருக்கிறீங்க தெரியுமா? நீங்க டேட்டிங் பண்ணீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும் அப்படின்னு காதுல சொல்லிட்டு போயிட்டா. இவனுக்கு ஒரே வெட்கம். சரி போயிட்டு வரேன் அக்கா அப்படின்னு அவளும் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாளா, இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்னது இந்த பொண்ணு இப்படி சொல்லிட்டு போயிருச்சே அப்படின்னு அவனும் ஒரு மாரி கூச்சப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். சரி அப்படின்னா இங்க இருக்கிற வேலை முடிஞ்சுச்சு. நம்ம டால்ஃபின் ஷோவும் இந்நேரம் முடிஞ்சிருக்கும். ஆனா வகுரி இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு கேட்கும்போது, கவலைப்படாத. ஏன்னா இந்த இடத்துல நைட் ஷோவும் ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்களாம்மா. நம்ம அங்க வேணா போலாமா அப்படின்னு ரிண்டரோ கேட்கறான். ரொம்பவே சந்தோஷம். நம்ம நைட் ஷோக்கு அங்க போலாமா? எனக்கு இன்னும் நேரம் இருக்குது. நம்ம அங்க பார்த்துட்டே போலாம் அப்படின்னு வகுரி சொல்றா. ஸோ இப்படியுமே இவங்க அந்த ஸ்டேடியம்க்குள்ள போறாங்க. லைட் எல்லாமே செட்டிங்லாம் பக்காவா பண்ணி வச்சுட்டு, இருட்டு லைட் எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த இடத்துல டால்ஃபின் மட்டும் பளிச்சுன்னு வெள்ள கலர்ல தெரியுது பாருங்க. ஸோ லைட் கரெக்ட்டா மேல அடிக்கும்போது, தண்ணியுமே அழகா நீர்வீழ்ச்சி மாரி விழுந்துகிட்டு இருக்குது. டால்ஃபின் ஷோ சும்மா பக்காவா இருக்குது. அங்க இருக்கிறவங்கலாம் வாய பொளந்துட்டாங்க. சின்ன வயசுலேருந்து டிவில பார்த்த ஒரு ஷோவ நம்ம வகுரி நேர்ல பார்க்கும்போது, இவளுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. அண்ட் இந்த இடத்துல அவளுக்கு பிடிச்ச ஆள் கூட நிக்கும்போது, இவளுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குதா. ரென்டாரோ, "இங்க பாரு, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறன்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலுமே, இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க நான் உன் கூட ஸ்பெண்ட் பண்ண இந்த தருணங்கள் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது தெரியுமா? இதெல்லாம் எனக்கு வாழ்க்கையில திரும்ப கிடைக்காத தருணங்கள். ரொம்பவே நன்றி. நீ என் கூட இருந்ததுக்கு. நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறேன் தெரியுமா?" அப்படின்னு வகுரி சொல்றா. இத கேட்கும்போது இவனுக்கு சந்தோஷமா இருக்குது. ஏன்னா, இவன் கூட இருக்கும்போது சந்தோஷமா இருக்கிற மாரி நடிக்கிறாளா? இல்ல நிஜமாலுமே சந்தோஷமா இருக்கிறாளான்னு ஒண்ணுமே தெரியாம இருந்தது. அந்த குட்டி பொண்ணு மிக்கா சொன்னதும் இப்ப இவனுக்கு புரிய வருது. ஏன்னா, டைகி அப்படிங்கிற ஒரு பையன அந்த பொண்ணுக்கு புடிச்சிருக்கும். அவன் சிரிக்கும்போதெல்லாம் இவளுக்குள்ள அந்த ஒரு மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங் வந்திருக்கும் அந்த குட்டி பொண்ணுக்கு. ஆனா, அந்த பொண்ணோட ஃபீலிங் இப்ப தான் எனக்கு புரிய வருது. ஏன்னா, நம்ம மனசுக்கு புடிச்சவங்க பக்கத்திலேயே உட்கார்ந்து சிரிக்கும்போது, அவங்க கூட இருந்தா மட்டும் போதும்னு தோணும். ஆனா, வேற எதுவுமே நமக்கு தோணாது. அந்த உணர்வுக்கு அர்த்தம் என்னன்னு இப்ப நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு, இப்ப தான் அந்த ஃபீலிங்கோட உணர்வையே அவன் புரிஞ்சுக்கிறான். அண்ட் இவங்க 2 பேரும் ஒண்ணா அந்த ஷோவ என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதோட எபிசோட் முடிக்கப்பட்டது.